சமையல் எவரிடே வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல பாரம்பரியமான சுக்குமல்லி காஃபி எப்படி போடுறது அப்படினு பார்க்க போறோம். காலையில காஃபி டீ குடிக்கிறதுக்கு பதிலா இந்த சுக்குமல்லி காஃபியை ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. சளி, இருமல், தலைவலி, தலை சுற்றல்லாம் இருந்தா சுக்குமல்லி காஃபி எடுத்துக்கிட்டோம்னா உடனடியா சரியாயிரும். ஃபர்ஸ்ட் சுக்குமல்லி காஃபி பொடி எப்படி ரெடி பண்றதுன்னு பார்த்துட்டு அப்புறம் காஃபி எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம். தேவையான பொருட்கள் 25 கிராம் சுக்கு, 2 ஏலக்காய், 20 கிராம் மிளகு, 100 கிராம் கொத்தமல்லி, ஒரே ஒரு கருப்பட்டி எடுத்து வச்சிருக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சிருக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லாத்தையும் லைட்டாக வறுத்து எடுத்துடலாம். சுக்கில் உள்ள ஈரப்பதம் போகிற அளவுக்கு லைட்டாக வறுத்துக்கோங்க, ரொம்ப வறுக்க தேவையில்லை. வறுக்காமலும் நம்ம அரைச்சிக்கலாம். வறுத்து செய்யும்போது நல்ல மணமாக இருக்கும். பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம் அப்படின்னா வறுத்து பண்ணால் தான் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். போதும், ஓரளவுக்கு வறுபட்டுருச்சு, வெளியில் எடுத்துடலாம். அடுத்து மிளகு, ஏலக்காய் இது ரெண்டையும் சேர்த்து வறுத்துடலாம். போதும், வறுபட்டுருச்சு, வெளியில் எடுத்துடலாம். அடுத்து 100 கிராம் கொத்தமல்லியை வறுத்து எடுத்துடலாம். கொத்தமல்லி நல்லா வறுபட்டுருச்சு, வெளியில் எடுத்துடலாம். எல்லாத்தையும் ஒரு தட்டில் தட்டி நல்லா ஆற விட்டுறலாம். நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ இந்த சுக்கை லைட்டாக தட்டி எடுத்துகிட்டு வந்து அப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுட்ரு பண்ணிக்கலாம். சுக்கை இந்த அளவுக்கு தட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி பவுட்ரு பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஈரம் எதுவும் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். ரொம்ப பவுடராக அரைக்க வேணாம், கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டில் தட்டி ஆற வச்சுட்டு அப்புறமா ஒரு பாட்டிலில் போட்டு மூடி வச்சிடலாம். ஆறுனப்புறமா இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எத்தனை நாள் ஆனாலும் கெட்டு போகாது. நம்ம வறுத்து தான் பொடி பண்ணுறோம். அவ்வளோதான், சுக்குமல்லி காஃபி பொடி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து சுக்கு காஃபி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 4 டம்ளர் சுக்கு காஃபி போட போகிறேன். அதனால் ஒரு பாத்திரத்தில் 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அது வந்து கொதித்து 1 டம்ளர் வந்து வத்திரும். அதனால் நான் 5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம காஃபி பவுடரை சேர்க்கலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம காஃபி பவுடரை சேர்த்துடலாம். நான் இந்த ஸ்பூனில் தான் சேர்க்க போகிறேன். 1 டம்ளர் காஃபிக்கு 1 ஸ்பூன் காஃபி பவுடர் சரியாக இருக்கும். நான் 4 டம்ளர் சேர்த்துக்கிறதுனால நான் 4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதை ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருப்பட்டியை லைட்டாக தட்டிட்டு சேர்த்துக்கலாம். கருப்பட்டிக்கு பதிலாக நீங்கள் பனங்கற்கண்டு இல்லைன்னா நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். சர்க்கரை மட்டும் சேர்க்க வேணாம். சுக்கு காஃபி நல்லா கொதிச்சிருச்சு, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இப்போ ஃபில்ட்ரு பண்ணிடலாம். நல்லா கமகமன் வாசனையோட சூப்பரான சுக்கு காஃபி ரெடி ஆயிடுச்சு. இதை சுகர் இருக்கிறவங்க கூட குடிக்கலாம். இந்த காப்பி கருப்பாக இருக்கிறதுனால குழந்தைங்க குடிக்க மாட்டாங்க. குழந்தைக்கு கொடுக்குறதா இருந்தால் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு அதில் காஃபியை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு அழுத்தி விட்டுருங்க. பாரம்பரியமான இந்த சுக்கு காஃபியை நீங்களும் ரெடி பண்ணி குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.